ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு நான் ஒருத்தரை நான் காட்ட போகிறேன். திருட்டுத்தனமாக அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். எங்கள் வீட்டு பின்னாடி நானே கொஞ்ச நேரத்தில் ஷாக் ஆகிட்டேன். வாங்க பார்க்கலாம். அந்த ஹாய், என்னடி பண்ணுறாங்க? இங்கே பாருங்க, யாரை கேட்டுட்டு கனகாமரம் செடியில் பூ பறிக்குதுன்னு தெரியல. பாருங்க, திருட்டுத்தனமாக என்ன வேலை பண்ணிட்டு எவ்வளோ பறிச்சிருக்கிற? அவ்வளோதானா? பாருங்க என்ன வேலைத்தனம் பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. நீங்களே பாருங்க, கனகாமரம் பூ பறிச்சிட்டு இருக்குது. அங்கே பாருங்க மரத்தில் எவ்வளோ மாங்காய் இருக்குதுன்னு. பொறிச்சிட்டியா? இன்னும் இருக்குதா? சரி போது, வா. அப்படியே அதே செடியில் நூல் கண்டு இருந்து எடுத்துட்டு வா. எந்திரி. பாருங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்கேன். என்னடா சலசல கொல கொலன்னு சத்தம் வருதுன்னு பார்த்தா செடியில் பூ பறிச்சிட்டு இருக்காங்க. அவ்வளோதானா? இன்னும் இருக்குதா பூ? ஆ சரி வா. பாருங்க, இதெல்லாம் நியாயமா? நீங்களே இந்த அநியாயத்தை கேளுங்க. ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்கறது இல்லை. சொல்லுடி, என்ன வேலைத்தனம் பண்ணிட்டு இருக்கு? எந்திரி. எந்திரிக்க முடியலையாட்டு இருக்குது. ஏமா என்ன அங்கே சத்தம் வருதுன்னு பார்த்தா செடியில் பூ பறிச்சுட்டு இருக்குதுமா. இப்படியெல்லாம் பண்ணா எப்படி சொல்லு? வா, எந்திரிச்ச கவி, போதுவா. இந்த திருட்டு வேலை பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் பரவாயில்லையா? சொல்லு பார்க்கலாம். வந்துட்டியா இல்லையா? பார்த்து வா. கீழே விழுந்துடாத. வந்துட்டியா இல்லையா? பாருங்க, வர சொன்னா வரவே மாட்டேங்கிறான். என்னதான் பண்றதுன்னு தெரியல. என்னடி பண்ற? வந்துட்டியா? புல்லு கில்லுக்கான வேற பூவுக்கான அரளி பூவான அங்கே இருக்குது. அழகான பறிச்சுட்டு வந்துடாது. பாருங்க, நான் சொல்லி அரை மணி நேரம் ஆகுது, இன்னும் ஆளை காணோம். வாடி சீக்கிரம். நீ என்ன பண்ணுற? இப்படி தாங்க ஒரு நாள் நாங்கள் தூங்கிட்டோ ஏதோ வேலை செஞ்சுட்டு இருந்தோன்னா இப்படி திருட்டுத்தனமாக பொறிச்சிட்டு போயிடும். அதனால தான் டெய்லியும் பூ வைக்கிறதே இல்லை. இன்றைக்கி கொஞ்சமாக பொறிச்சிட்டு வந்த பூவை கட்டி கொடுத்துடலாம் கவிக்கு. கவி, இப்போ பாருங்க என்ன சொல்லிட்டு என்கிட்ட வருவான்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணி பாருங்க அவன் என்ன சொல்கிறான்னு. எங்கடா என் சீப்பை காணோம்? நம்ப மாட்டேன். பூ கம்மியாக இருந்துச்சா இல்லை அது பொறிச்சு வச்சிட்டியான்னு தெரியல எனக்கு. சரிங்க வா. கவி, சீப் பாத்தியா? என்ன சொல்லுவேன்? ஒரு நிமிஷம், ஒரே இருடி. இவ்வளோ நேரம் என்ன பண்ணேன்? இவ்வளோ நேரம் உங்கள் வேலை எனக்கு தெரியும். அப்போ போனேன் தானவா? எப்போ போனேன்? இப்போ வர என்ன பண்ணிட்டு இருந்தேன்? பறிச்சியா? அதாவது பறிச்சாச்சு. அம்மா அப்பா பறிச்சுட்டு வந்தா ஒரு மணம் பூ பறிச்சுட்டு வரோம். அப்படியாமா? நூல் கண்டு எடுத்துட்டு வந்து அங்க குண்டு மல்லி பூ இருக்குது, அதை எடுத்துட்டு
எங்க வாடி சட்டுன்னு. சரி சரி, நூல் கண்டு இருந்து எடுத்துக்கோ. நூலா இருக்குது உள்ள. சேர்ந்தா கட்டி கொண்டு வந்து. கைக்கு ஓட மாட்டி ஓட்டி. கட்டி கொண்டு வந்து நூல்ல சானியா? எங்கங்க சொல்லிட்டு இருக்கிறேன். சரி, நீ ரைஸ் கட்ட நூலெல்லாம் இருக்கும் தானே, அதான் இருந்தா எடுத்துட்டு வா. உங்க பார்த்துக்கோங்க எங்க செடி பூ எவ்வளோ பெருசா இருக்குதுன்னு. எங்க செடி பூ பார்த்துக்கோங்க, குண்டுமல்லி. இதுதான் குண்டுமல்லி. இருந்தா எடுத்துட்டு வா. பாருங்க எத்தனை அடுக்கு வரும், அப்படியே விட்டுருந்தா இன்னும் பெருசா வரும். இது கனகாமரம். நூற்கண்டு இருந்தா பரவாயில்ல. வாங்க வெளியே இருக்கு, தம்பி பார்க்கலாம். போயிருச்சாமா? சரிங்க, ஏதாவது ஒரு நூலில் வச்சு தான் நம்ம கட்டணும். கட்டின வாட்டி உங்களுக்கு நான் பூ எப்படி கட்டியிருக்குன்னு சொல்லி கனகாமரம் குண்டுமல்லி ஜாயின் பண்ணி தான் கட்ட போகிறேன். கட்டின வாட்டி உங்களுக்கு நான் காட்டுறேன், நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கா என்னன்னு சொல்லி சொல்லுங்கள். பார்த்துக்கோங்க நான் பூ எப்படி கட்டியிருக்குன்னு. ஆனால் வைக்கிறதுக்கு தான் ஊக்கி இல்லை, அதனால் இப்போ போய் நாம் கவிதா கிட்ட ஒரு ஊக்கி வாங்கிட்டு வரலாம். வாங்க, அப்படியே அவள் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம். என் கூடயே வாங்க போகலாம். அதனால் போய் ஊக்கி வாங்கிட்டு வரோம். அவ்வளோதான், கிட்ட நெருங்கிட்டோம் கவிதா வீட்டுக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வாங்க, சத்தம் போட வாங்க போய் பார்க்கலாம். ஊக்கி கேட்குற மாதிரி ஊசியும் முக்கியம். கண்டுபிடிச்சு இப்போ என்ன கவி பயப்படவே இல்லை. அன்னைக்கு ஊக்கி வாங்கினல ஊக்கி கொடு. உங்ககிட்ட குத்தி உடச்சுட்டாரு. எனக்கு தெரியாது. இப்போ இது வைக்கிறதும் ஊக்கி வேணும். வேகமாக தூக்கி குத்து. இங்கே பாரு எப்படி இருக்குது. அந்த மாதிரி தான். சரி கொடு. பெண்ணு இல்லைப்பா. இப்போ எனக்கு ஒரு ஊக்கி வேணும். எப்படி அது குத்து? நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோன்னு எனக்கு தெரியாது. கொடு. ஏன் சாரியா? இங்கே காட்டேன். இன்னைக்கே இல்லை. நம்ப மாட்டேன். பார்த்துக்கோ. நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். எனக்கு இப்போ ஊக்கி ஏன் ஊக்கி தானே கேட்குறேன். ஊக்கிய கேட்குறேன். எவ்வளோ குறைச்சிட்டாரு? ஊக்கி இல்லை சாரியா? சரி, எங்கேயாவது போய் யாருக்கிட்ட அது வாங்கிட்டு வா. ஒரு வாங்கிட்டு தரது இல்லை. ஏதாவது துணியில இருந்தா எடு. அது வந்து உடச்சு விட்டாரு. சரி, நான் எப்படி வைக்கிறது? எப்படி எடுத்து குத்து? கொடு, எடுத்து கொடு. அதான். எந்திரி. அடுப்பு மாட்டேன். ஏற்கனவே அது எடுத்து கொடு. ஊக்கி வாங்கணுமே, கொடுக்கலான்னாலும் இல்லை. ஆகிட்டேன். எது ஊக்கிக்கிட்ட எதுக்கு சண்டைக்கு போனீங்க? சண்டைக்கு போல அவரு சட்டையில குத்திக்கிறாரா? அசிங்கமாகுது. சரி, குத்துன்னு இல்லை, எதுக்கு உடைச்சாங்க? அவங்க அவரை வளர்த்து குத்துக்கு. நம்ப மாட்டேன், நீ தான் உடைச்சிருப்பேன். நான் எப்படி உடைச்சேன்? சரி கொடு, இது ஏதாவது வைக்கிறதுக்கு. பாரு கட்டிட்டேன். இது வச்சா அப்புறம் விழுந்துருச்சுன்னா அதெல்லாம் இது யாருது? வெளியதா வச்சுக்கோ. விழுந்துருச்சுன்னா மறுபடியும் பூ வாங்கி கொடுத்துறியா? சொல்லு. ஏதா வாங்கணுங்க? நீ சந்திப்பா பூ வாங்கிப்பேன். அதுவும் நல்லதா கூட எல்லாமே இப்படித்தான் இருக்குது. என்ன அது? என்னது? தலைவலி மருந்தா? அது இதை சொல்ற அதான் மருந்து. சரி வா போலாம். சோறு வச்சு பொய் சொல்லாத. வந்து பாருங்க. சாப்பாடு வச்சிருக்கிறியா? எப்படி வச்சிருக்கிறேன்னு தெரியல.
சாப்பாடு வச்சுருக்குதான் ஃப்ரெண்ட்ஸ் கவி. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இங்கே என்ன மிஷில் இது என்னது அது? சாம்பார். சாம்பார். அது சாப்பாடு கொஞ்சம் அதிகமாக தான் வெய்ய. அதுக்கு வளைவாங்க கொட்டுக்குள்ளே ஊற்றிட்டு. சரி நான் போகிறேன். எப்போ வரேன்? ம் ஒரு வேலை முடிச்சு வந்துடுவேன். சரி பாய். ஃப்ரிட்ஜில் எதாவது இருந்தால் எடுத்துட்டு வா. வீட்டில் கால் பார்ப்போம். மூக்க நோண்டிட்டு இருக்காது. ஒன்றுமே போய் பாரு. உனக்கு மட்டும் ஒரு டம்ளர் இதை வச்சிடுறேன். அது குடிக்கிறது. சரி எங்கள் டீ வர அங்கே வெந்துட்டு இருக்குது. நான் போய் குடிக்கணும். டீயா? ஆமாம் டீயா? நீ வந்தேன்னா உனக்கு இருக்குது. இதெல்லாம் தொட்டு உட்காரவாச்சு. அவ்வளோதாங்க. ஒரு ஊக்கி கேட்டால் உருப்படியே வச்சிருக்கு தெரியுது. கவிதாவெல்லாம் என்னதான் பண்ணுறதுன்னு ஒன்றுமே எனக்கு புரியலைங்க. நான் ஊக்கு தான் குத்த மாட்டேங்கிறியே. சரி போயிட்டு வரேன். கதவை சாத்திக்கோ. சாத்தனா தான் நான் போவேன். சாத்த மாட்டேங்க. பாய். பாய்.